யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். மானிடனா பிறந்தா கடவுள் ரொம்ப அருமையான ஒரு படைப்பு. என்ன படைப்புனா மானிட பிறவி கொடுத்துருக்காரு. இந்த பிறவிலேயே நம்ம இறைவன் அடைய முயற்சி செய்யணும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு வழியை தான் குரு காட்டுறேன். தியானம் செய்யுங்க அப்படின்னு. பிரார்த்தனை, தியானம், வழிபாடு, கோயிலுக்கு போகிறோம், இந்த மாதிரி இதெல்லாம் செய்யணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு கடைசி கட்டம்னு ஒன்று இருக்குது. இப்படியே நம்ம வாலிபமாக இருக்கும்போது என்னமோ ஆடுவோம், பாடுவோம், என்னென்னமோ செய்வோம். இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாளைக்கு வந்தோம், ஒரு நாளைக்கு போகணுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதை யாரும் நினைக்கிறாங்களா? இல்லை. ஆனால் ஒரு லிமிட், ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் வந்துருச்சுன்னா அப்போ யோசிப்பான். எவ்வளோ நீ பணக்காரனாக இருக்கலாம், எவ்வளோ காசு வச்சுருக்கலாம், வீடு பங்களூர் தடபடலாக இருக்கலாம், மன நிம்மதி இருக்காது. அந்த நேரத்தில் என்ன செய்யறது? அதுக்கு தான் அந்த வழிபாடு செய்யணும். இப்போ இருந்தே நம்ம வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு வந்தோமா, அந்த வயது வந்தாலும் அந்த பக்குவ நிலையில் இருக்கும், சந்தோஷமாக தான் இருப்போம். சரி, நம்ம கடவுள் அழைப்பு வரும்போது போவோம். மரண பயம் இருக்காது. ஐயோ எனக்கு மரணம் வந்துருமா அப்படி அந்த பயம்லாம் இருக்காது. சந்தோஷமாக தான் இருப்போம். சரி, அது இயற்கை தானே. அந்த பக்குவம் வரும். வாழ்க்கையில் எப்பொழுதும் போல் வாழ்ந்துட்டு வாங்க. வாழ்க்கையில் ரொம்ப கடுமையாக நம்ம கட்டுப்பாடுகள் வச்சுக்கிட்டு போகணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நல்ல வீடு வாங்க, நல்ல கார் வாங்க, நல்ல மனைவி மக்களோட சந்தோஷம் வாங்க, நிறைய சம்பாதிங்க. தீய வழியில் போகாதீங்க, தீய வழியில் செய்யாதீங்க. அது நமக்கு நல்லது கிடையாது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.